friends, welcome to my channel. என்னோட name Ramya. I'm a dentist by profession. Today நம்மளோட topic oral malodor. இந்த oral malodorனா என்னது? Layman termsல bad breath அப்படின்னு சொல்வோம். Dental termsல halitosis அப்படின்னு சொல்வோம். தமிழ்ல வாய் துர்நாற்றம். இந்த வாய் துர்நாற்றம்னா என்னது? ஒரு unpleasant odor நம்ம வாயிலிருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வாய் துர்நாற்றம் எதனால வருது? மோஸ்ட் காமன்லி இது வரக்கூடிய ரீசன் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன். நம்மளோட ஓரல் ஹைஜீன் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் வர ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்கு. நம்மளோட ஃபுட் ரெமினன்ஸ் as well as அந்த பாக்டீரியா ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கேஸ்ல நிறையவே சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு ஓடர் இல்லைன்னா ஒரு வாடையை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்சோ வேற ரீசன் பார்த்தீங்கன்னா டென்டல் கேரிஸ், அதாவது சொத்த பல். இந்த சொத்த பல்ல கண்டிப்பாக பாக்டீரியா அக்யூமுலேஷன் நிறையவே இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே அனோரோபிக் டைப் ஆஃப் பாக்டீரியாஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா நிறைய நம்ம வாயில் இருந்தாலுமே நமக்கு வாய் துர்நாற்றம் வரும். ஆல்சோ கம்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே நமக்கு வாய் துர்நாற்றம் வர ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்கு. வேற ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில பேர் டென்ச்சர்ஸ், அதாவது பல் செட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பல் செட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்சோ இந்த பல் செட்டை ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னா இம்ப்ராப்பர் கிளீனிங் இருந்தாலுமே நமக்கு வாய் துர்நாற்றம் வர ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்கு. அப்புறமா வேற கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேசல் obstruction. அப்படின்னா நம்மளோட மூக்கில் இருக்க பேசேஜ் ஏதாவது பிளாக் ஆயிருந்துச்சுன்னா இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் நம்ம நேசல் பேசேஜில் இருந்துன்னா கண்டிப்பாக நமக்கு வாய் துர்நாற்றம் வரும். அப்புறமா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நம்மளோட மூச்சு சுவாச குழாய் இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே நமக்கு வாய் துர்நாற்றம் வர ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்கு. அப்புறமா அதர் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வாய் துர்நாற்றம் வரலாம். இல்லைனா கிட்னி ப்ராப்ளம் இல்லைனா லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர ரொம்பவே ஹை சான்ஸ் இருக்கு. அப்புறமா நிறைய ப்ரொலாங் டியூரேஷன்ஸ் ஆஃப் டைம்ல இருந்து மெடிகேஷன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். ஆல்சோ சம் டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் சச் அஸ் கார்லிக், அப்புறமா அனியன்ஸ், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாயை ஒழுங்காக ரின்ஸ் பண்ணலனாலுமே உங்களுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு வாய் துர்நாற்றம், ஒரு ஓரல் மேலோடர் வர ஹை சான்ஸ் இருக்கு. இந்த வாய் துர்நாற்றம் ரொம்பவே ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷனாக இருக்கும். இந்த கண்டிஷன் இருக்கவங்க ரொம்பவே ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த கேதரிங்ஸ்லையுமே அட்டென்ட் பண்ணுறதுக்கு. கிராஜுவலி அவங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணி பேசுகிற ஹேபிட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனை நம்ம எப்படி சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணி எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நம்மளோட வீடியோவில் இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கண்டிப்பாக ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். வாட்டர் நம்ம நிறைய குடிக்க நம்மளோட பாடி ஹைட்ரேட் ஆகும். ஸோ ஹைட்ரேஷன் நடக்க நடக்க நம்மளோட டீஹைட்ரேஷன் எல்லாமே கம்மியாகும். ட்ரை மவுத்தும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் காசிங் ஹாலிடோசிஸ். ஸோ ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். நீங்கள் தேர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் சச் அஸ் வாட்டர்மெலன்ஸ், அப்புறமா குக்கும்பர், டொமேட்டோஸ், செலரி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நிறைய உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே மஸ்ட் ரெகுலர் ஓரல் ஹைஜீன். ஒரு ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன் ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ப்ரஷிங் ட்வைஸ் டெய்லி, மார்னிங் as well as ஈவினிங் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. 2 minutes கண்டிப்பாக டூத் ப்ரஷிங் பண்ணணும். எல்லா சர்ஃபேஸ் ஆஃப் டூத்லையுமே ப்ரஷ்ஷை நீங்கள் ரீச் பண்ணி நல்லா ப்ரஷிங் பண்ணிக்கோங்க. ஆல்சோ 2 பல்லுக்கு இடையில இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் அக்யூமுலேஷன், அதாவது அழுக்கு டெபாசிட் ஆகும். ஸோ இந்த அழுக்கை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா இன்டர்டென்டல் ஃப்ளாசிங்.
இன்டர்டென்டல் ஃப்ளாசிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் ப்ரொசீஜரில் கிளீனிங் ஆஃப் டங் எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவோம். டங்கை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். சின்ஸ் நம்மளோட பாக்டீரியல் பிளாக் ஒரு ஒயிட் கோட்டிங் மாதிரி நம்ம டங் சர்ஃபேஸில் அப்படியே டெபாசிட் ஆகி இருக்கும். ஸோ இந்த கோட்டிங்கை நம்ம ரிமூவ் பண்ணாதான் நம்மளோட பாக்டீரியல் அக்யூமுலேஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ டங் கிளீனிங் ரொம்பவே மஸ்ட் இன் ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக். டங் கிளீனிங் எப்படி பண்ணலாம்? ஒரு வாஷ் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் டங் கிளீனிங் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்டர் அண்ட் லெமன் ஜூஸ் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வாஷ் கிளாத் யூஸ் பண்ணண்டாம்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் டங் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி உங்கள் டங்கை மஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறமா க்ரீன் டீ கன்சம்ஷன். இந்த க்ரீன் டீயில் ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் சச்சஸ் எபிகேலோகேட்டஜன் இருக்குது. இந்த எபிகேலோகேட்டஜனுக்கு நம்மளோட இந்த அனோரோபிக் பாக்டீரியா, அதாவது இந்த ஹாலிடோசிஸ் காசிங் பாக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரெகுலர்லி உங்கள் டயட்டில் க்ரீன் டீ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துக்குமே நேச்சுரலாகவே ரொம்பவே ஒரு அரோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஒரு ஃப்ளேவரான ஸ்மெல் as well as டேஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். பட்டை இலைகள், கிராம்பு, எலாச்சி, அப்புறமா ஜிஞ்சர், இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பாயிலிங் கப் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணி ரெகுலராக இந்த வாட்டரை நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹாலிடோசிஸ் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். ஸ்பைசஸ் எல்லாமே நாட் ஓன்லி ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், பட் உங்களுக்கு ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸுமே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணும். எஸ்பெஷலி க்ளோவ்ஸ், அதாவது கிராம்பு, இதுக்கு அந்த அனோரோபிக் பாக்டீரியா எல்லாத்தையுமே கில் பண்ணுற ரொம்பவே ஹை கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ சிம்பிளி ஒரு கிராம்பு எடுத்து நீங்கள் சூ பண்ணிக்கிட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு வாய் துர்நாற்றம் கம்மியாகும். ஹர்ப்ஸ், அதாவது புதினா இலைகள், அப்புறமா தனியா இலைகள், இந்த மாதிரி கொரியாண்டர், மின்ட் லீஃப் எல்லாம் நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைஸ் as well as ஹர்ப்ஸில் எல்லாமே எசென்ஷியல் அரோமேட்டிக் ஆயில்ஸ் இருக்குது. இந்த எசென்ஷியல் அரோமேட்டிக் ஆயில்ஸ் நம்மளோட இந்த பஞ்சன்ட் ஸ்மெல்லை ரெடியூஸ் பண்ணும். எஸ்பெஷலி கார்லிக் மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்மெல்லை இந்த எசென்ஷியல் அரோமேட்டிக் ஆயில்ஸ் கண்டிப்பாக மாஸ்க் பண்ணும், கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். உங்களோட ஹாலிடோசிஸ் கண்டிப்பாக கம்மியாகும். கொஞ்சமாக தனியா இலைகள் எடுத்து அப்படியே மவுத்தில் போட்டு சூ பண்ணிக்கோங்க. ஆல்சோ ப்ரோபயோட்டிக் யோகட் அப்படின்னா தயிர். இந்த தயிரில் நிறையவே குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த குட் பாக்டீரியாஸ் நம்மளோட இந்த சல்ஃபர் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, அதாவது ஹாலிடோசிஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியாவை கில் பண்ணுற ரொம்பவே ஹை கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ நிறைய யோகட், பிளென்டி ஆஃப் யோகட் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ரொம்பவே ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஹாலிடோசிஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுக்காதுங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, யோகா பண்ணுங்க. இனி நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட எப்போ அப்ரோச் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஹோம் ரெமிடிஸை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 ரெமிடிஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். இந்த வாய் துர்நாற்றம் இந்த மாதிரியான ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சரியாகலை, கம்மி ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷுர் உங்களோட வாய் துர்நாற்றம், அதாவது உங்களோட ஹாலிடோசிஸ், உங்களோட பேட் பிரெத் ப்ராப்ளம் கண்டிப்பாக கம்மியாகும். என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணச்சுல. தேங்க்யூ.